Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல திருப்பதி திருமலா பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். அப்டேட்ல என்ன அப்படினா இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து அத ட்ரிக்ஸ் அப்படினு சொல்றதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணாலே கண்டிப்பா வந்து உங்களால தரிசன டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி விஷயம்லாம் வந்து கவனிக்கணும், இந்த விஷயம்லாம் பண்ணா நம்ம வந்து ஈஸியா வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் லாஸ்ட் 3 months இந்த விஷயத்தை எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் டிக்கெட்ஸ் வந்து ஈஸியா வந்து புக் பண்றேன். 300 தர்ஷன்ல கிடைக்கல அப்படினாலும் ஃப்ரீ தர்ஷன்ல ஈஸியா வந்து புக் பண்றதுக்கு நீங்க இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா வந்து புக் பண்ண முடியும். நம்பர் 1 வந்து பார்த்தோம்னா, யார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்ல புக் பண்றவங்க வந்து முன்னாடியே இப்போ வந்து ஒரு 3 பேர் இல்லைன்னா 4 பேருக்கு நீங்க வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணணும், இத்தனாம் தேதி நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நிறைய பேர் வந்து ஜனவரிக்கு வந்து எப்போ ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து ஜனவரியில போறதுக்கு நான் இந்த டேட்ல போகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணவங்க தான் கேக்குறீங்க. ஸோ அப்படி கன்ஃபார்மா இருக்கவங்க முன்னாடியே ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னா ஓட்டர் ஐடி, ஸோ இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே எல்லாமே வந்து டைப் பண்ணி நம்ம வந்து போன்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நோட் பண்ணிட்டு நீங்க ஃபாஸ்டா டைப் பண்றவங்களா இருந்தீங்கன்னா பார்த்து டைப் பண்ணலாம். இல்ல எனக்கு டைப்பிங் டைம்லயே வந்து கிடைக்க மாட்டேங்குது, நிறைய டைம் நான் வந்து ட்ரை பண்றேன், ஸோ டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு இடையில எனக்கு முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்க உங்களோட மொபைல்ல உங்களுக்கு காட்டுறதுக்காக இது காட்டுறேன். இது நான் வந்து பாத்தீங்கன்னா 3 பேத்துக்கு வந்து புக் பண்ணணும் நெக்ஸ்ட் மந்த். ஸோ அவங்களோட பேரு, அவங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஏஜ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணி வச்சிருக்கேன். பிளஸ் வந்து என்னோட நார்மல் மெசேஜ்லயே நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி இருக்கும்போது நான் மொபைல்ல வந்து புக் பண்றேன் அப்படின்னா அதை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி 2 டேப் நீங்க மாத்திக்கலாம். ஸோ வந்து டேப் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு பேக் போகும், இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. காப்பி பண்ணி வந்து இப்போ அவங்களோட பேர்லாம் உங்களுக்கு ஈஸியா டைப் பண்ண வருது அப்படின்னா நீங்க பேரை மட்டும் டைப் பண்ணிட்டு அவங்களோட ஐடி நம்பர் டைப் பண்றதுக்கு டைம் ஆகுதுன்னா இந்த மெத்தட்ல நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இதே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்னா நோட் பேட்ல வந்து நீங்க அவங்களோட பேரு, அப்புறம் அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ், ஸோ இது 3 விஷயம் தான் நம்ம டைப் பண்ண போறோம். இதே ஒருத்தவங்களுக்கு 2 பேத்துக்கு புக் பண்றவங்களுக்கு நீங்க ப்ரூஃபை மட்டும் கையிலேயே வச்சுக்கலாம். ஒரு 4 பேர் 5 பேர் அப்படி புக் பண்றீங்க அப்படின்னா நிறைய டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஸ்லாட் நீங்க செலக்ட் பண்ணிருக்க டைம்ல நீங்க பொறுமையா டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டே வந்து முடிஞ்சிடும். திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகி திரும்ப வர மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை இந்த டைம் வந்து பண்ணாதீங்க. எழுதி வச்சு பார்த்து டைப் பண்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ரொம்பவே டைம் சேவிங்கா இருக்கும். நான் அதை தான் பண்றேன். கண்டிப்பா வந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஒரு மொபைல் நம்பர்ல வந்து 6 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். ஸோ ஒரு டைம்ல நீங்க மொத்தமாவே வந்து 6 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர் போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து டிசைட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொபைல் நம்பர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 2 பேர் 2 ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 3 பேத்துக்கு புக் பண்ணுங்க, இன்னொருத்தவங்க வந்து 3 பேத்துக்கு புக் பண்ணுங்க. ஸோ வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் அந்த டேட்ல டைம்ல வந்து கிடைச்சிரும். இல்ல ஒரே ஆள் வந்து 6 பேருக்கும் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலும் சில டைம் உங்களுக்கு அதுல லேட் ஆகுது அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எத்தனை பேர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 20ஆம் தேதி, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வந்து எப்போ வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட் வந்து இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். காலையில 9 o'clock வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னைக்கு டே அப்படின்றத நமக்கு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் என்னைக்கு அப்படின்றத. நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் வந்து கன்ஃபார்மா சொல்லிடுவாங்க. திருப்பதி பாலாஜி ap.gov.in வெப்சைட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் வந்து 9 o'clock ஷார்ப்பாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ டேட் எப்போ அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாலே எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 300 தர்ஷன் அண்ட் ஃப்ரீ தர்ஷன் எல்லாமே 9 o'clock தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஷார்ப்பாக 9 o'clock வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி கன்ஃபார்மாக புக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8:45 அந்த வெப்சைட்டை வந்து வந்துருங்க, லாகின் பண்ணி வந்துருங்க. லாகின் மீன்ஸ் இந்த வெப்சைட் இப்படி வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோனில் இல்லைன்னா சிஸ்டத்தில் வந்து வச்சுக்கோங்க. 8:45லேருந்து ஒரு 15 minutes வெயிட் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம 9 o'clock மேலே தான் லாகின் பண்ணும்போது வர்ச்சுவல் கியூ வந்து 10 நிமிஷம்லாம் ஓடும். அப்படி ஓடும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த டேட்டோ இல்லைன்னா அந்த டைமோ இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புக் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா டிக்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்றது இன்னும் ஒரு மேபி நாளைக்கு கூட அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்து நிறைய பேர் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். அதனால நீங்கள் வந்து 8:45 ரெடியாக இருங்க. ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நமக்கு கன்ஃபார்மாக வந்து டிக்கெட் கிடைக்கும். நான் எப்பயுமே வந்து 8:45 இந்த வெப்சைட் வந்துடுவேன்.
ஸோ ஷார்ப்பாக 9 o'clock என்ன ஆகும்னா வெப்சைட் அப்படியே தான் இருக்கும். சில பேத்துக்கு ரெஃப்ரெஷ் ஆயிரும். ரெஃப்ரெஷ் ஆகலைன்னா அந்த 9 o'clock ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி இருக்க டைம்ல மட்டும் நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு சில டைம் என்ன ஆகும்னா நம்ம 9 o'clockே போனாலுமே வந்து ஒரு 3 minutes வந்து அந்த வர்ச்சுவல் கியூ வந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம 3 minutesக்குள்ள போயிட்டு நம்ம வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா டேட்டுமே வந்து கிரீன்ல தான் காட்டும். சம்டைம்ஸ் நீங்க 9க்கு அப்புறம் போகும்போது உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும்போது அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏன்னா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னொரு டைம் வர்ச்சுவல் கியூ வரும். அதனால அந்த 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போகும்போது அந்த டேட்ஸ் சம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து புக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா டிக்கெட்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8:45 வந்து ரெடியா இருங்க. நீங்க தரிசன டேட்ல வந்து அந்த ஸ்லாட் புக் பண்றீங்க இல்லையா, எந்த டைம் வந்து தரிசனம் போறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்லாட் நீங்க வந்து செலக்ட் பண்ணும்போது அதிகமான கவுண்டிங், ஸோ வந்து ஒரு 300 400 500 அந்த மாதிரிலாம் கவுண்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. கம்மியா இருக்க ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. கம்மியா இருக்க ஸ்லாட் வந்து நம்ம செலக்ட் ஆகும்போது என்னன்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு புக் பண்ணி நீங்க போகும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லாட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வேற எது செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் அந்த டேட்டுக்கே உங்களுக்கு ஸ்லாட்டுக்கே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில டைம் என்ன ஆகும்னா ஹோம் பேஜே வந்துடும். நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப வெயிட் பண்ணி நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் கண்டிப்பா வந்து கவனிச்சுக்கோங்க. 300 தர்ஷன் புக் பண்றவங்களுக்கு அடிஷனலா வந்து பேமெண்ட் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டை வந்து ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ அது கூட லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சுக்கோங்க. ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ நான் வந்து எல்லாமே கொடுத்து போயிடுறேன், ஃபைனலா என்னால் வந்து பேமெண்ட் இது வந்து பண்ண முடியலன்ட்டு. ஸோ இந்த டைம் நீங்க பண்ணும்போது அந்த நான் சொன்ன ஸ்லாட் விஷயம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லாட் வந்து கம்மியா இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுல நம்ம புக்கிங் போகும்போது ஆல்ரெடி வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுல நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களே, அதான் குறையுது. ஸோ அதிகமா இருக்குது நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு பேமெண்ட்டை சீக்கிரமா பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த டைம் இந்த விஷயத்த நீங்க வந்து கவனிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்களே அப்படின்னு நான் சொல்றது ஏன் அப்படின்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து நெட் சென்டர்ல கொடுத்தேன், அவங்க வந்து ட்ரை பண்ணி முடியல அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்ட்டு. ஸோ நமக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம புக் பண்ணணுமே, போகணுமே, சாமியை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம வந்து வேகமா நல்ல ஸ்பீடா புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானே நிறைய விஷயம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நாமளா நம்மளோட வேலையை செய்யும்போது என்னன்னா எப்படி நம்ம பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இருக்கும். பட் நம்ம நெட் சென்டர்னா அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கொடுத்து தான் பண்ணுவோம். பட் ஃப்ரீ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ட்ரை பண்ணா கிடைக்கும். பட் எல்லாருமே ட்ரை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால நீங்க வேணும்னா நார்மல் டைமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கோவிட்க்கு முன்னாடி டைமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெட் சென்டர் இந்த மாதிரில கூட நம்ம கொடுத்து புக் பண்ணிடலாம். பட் இப்போ வந்து டிக்கெட்ஸும் கம்மியா இஷ்யூ பண்றாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் புக் பண்ணி டிக்கெட்ஸ் வேணும் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் நீங்களே வந்து பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா முடியும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் போறேன் பிளான்ல இருக்கீங்களோ இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க மெசேஜாவோ இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல புக் பண்றீங்கன்னா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. 8:45க்கு ரெடி ஆயிருங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ண முடியும். ஓப்பனிங் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் வந்து வீடியோவா போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனல் வீடியோஸ் வாட்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு யூடியூப்ல வந்து ஷோ ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றவங்களும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.